வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகளுக்கான தேர்வு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நடக்க போகுது. எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை சிறப்பாக எழுதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராம்லாம் எப்படி கேட்டிருக்காங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் லிங்க்கையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் நீங்கள் ரைட் பண்ணணும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு தெளிவாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்கப்பா. புக் பேக்கில் இருந்தே உங்களுக்கு 13 கிட்ட 1 மார்க்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை தெளிவாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து தான் நிறைய கேட்பாங்க. ஒவ்வொரு டைம் நிறைய கொஷின்ஸ் கூட புக் பேக்கில் இருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட், பாட்டகத்தின் செயல்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 17th கொஷின் கன்வெர்ட் 4610 பைனரியில் இருக்குது இன்டூ இட்ஸ் ஈக்குவலன்ட் பைனரி நம்பர். சார் டெசிமலில் இருக்குது, அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18th கொஷின் கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு இயக்க அமைப்புகள் யாவை? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் இன் கம்ப்யூட்டர்? என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம், லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எதனா ஒரு 2 or 3 எழுதுனா போதும். 19th கொஷின் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். தனி உரிமை பெற்ற மென்பொருள்கள் மற்றும் திறந்த மூல மென்பொருள்கள் பற்றிய வேறுபாடுகளை எழுதுக. 20 கொஷின் டிஃபைன் அண்ட் டெம்ப்ளேட் இன் இம்ப்ரெஸ். இம்ப்ரெஸ்ஸில் வார்ப்புரு டெம்ப்ளேட் வரையறுக்கவும் கேட்டிருக்காங்க. 21 வாட் இஸ் ஃபிஷிங் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 22 HTML-இல் உள்ள பட்டியலின் வகைகளை யாவை? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிஸ்டஸ் இன் HTML? HTML இருக்க லிஸ்ட்டோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. 23 பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் த சர்ச் இன்ஜின் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜ். தமிழ் சேவைகளை வழங்கி வரும் தேடு பொறிகளை பட்டியலிடுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூகுள், அதுலேயும் நம்ம தமிழில் தேடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஹூ, பிங், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தேடலாம் நம்ம. 24 இணைய குற்றம் என்றால் என்ன? வாட் இஸ் சைபர் கிரைம்? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். அப்புறம் பகுதி 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ். கட்டளை தொகுதியின் அடிப்படையில் நுண்செயலின் வகைகளை எழுதுக. ரைட் டவுன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். 26 ஒரு புதிய கோப்புறையை உருவாக்கும் 2 வழிமுறைகளை எழுதுக. ரைட் த 2 ways டு கிரியேட் ஏ நியூ ஃபோல்டர். 27 பார்த்தீங்கன்னா இந்த செல் A1 A2 A3 கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா டு ஃபைண்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சராசரியை காணும் வாய்ப்பாட்டை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 28 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ் அவைலபிள் இன் HTML டேக்கில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்பு கூறுகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 29 ஃபார்ம் ஒட்டுடன் பயன்படுத்தப்படும் முக்கிய பண்பு கூறுகளை விவரிக்கவும். 28th கொஷின்னா HTMLோட ஆட்ரிபியூட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மோட ஆட்ரிபியூட்ஸ் கேட்டிருக்காங்க. 30 பொறுத்த வரைக்கும் CSS பயன்படுத்துவதற்கான நன்மைகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் CSS? 31 ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பேசிக் டேட்டா டைப் இன் ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன பேசிக் டேட்டா டைப் எழுதுவோம்? ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள அடிப்படை தரவு வகைகள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 32 ஜாவா ஸ்கிரிப்டில் செயற்கூறு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? வாட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட், ரைட் இட் டைப்ஸ். 33 பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ண சொல்லி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பகுதி 4 இதற்கு கரஸ்பாண்டிங் ஆன்சர் கீயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் 34 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங். பார் கோடு, QR கோட் ரீடர்னா என்ன, இன்ஜெக்ட் பிரிண்டர்னா என்ன, மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்னா என்ன. அதற்கு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரோம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பட்டை குறியீடு, QR குறியீடு படிப்பான் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. மைப்பீச்சு அச்சுப்பொறி என்றால் என்ன, பல்லூடக படவீத்தி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் 35th பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், ஹவு டு யூ இன்சர்ட் பேஜ் நம்பர் இன் ஃபுட்டர் ஏரியா. அதற்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த 5 டைப் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ். தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு என்றால் என்ன, அடிக்குறிப்பில் எவ்வாறு பக்க எண்கள் சேர்ப்பாய், ஏதேனும் 5 இணைய சேவைகள் பற்றி விவரிக்கவும். 36 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் கிரியேட்டிங் ஏ யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபார் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா டெசிமல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ண ஒரு சம் கேட்டிருக்காங்க, அது 2 மார்க் கொடுப்பாங்க. ஃபைண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர். இதற்கு பார்த்தீங்கன்னா 1's காம்ப்ளிமெண்ட் 2 காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு இயக்க முறைக்கான
பயனர் இடைமுகத்தை உருவாக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துக்களை பட்டியலிடுக. அதற்கு கீழே இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருநிலை எண்ணாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் பதின்ம எண்களுக்கு ஒரு எண் நிரப்பி மற்றும் 2 எண் நிரப்பி காண்கன்னு கேட்டிருக்காங்க. 37 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் லிங்க், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிங்க். ஆர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த பாப்அப் டயலாக் பாக்ஸஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இணைப்பு என்றால் என்ன, இணைப்புகளின் வகைகளை விளக்குக. ஜாவாஸ்கிரிப்டில் உள்ள மேல் மீட்பு உரையாடல் பெட்டிகள் பற்றி விளக்குக. லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர். அதுக்கு ஆர் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைபர் அட்டாக். ஒரு கோப்பு அல்லது கோப்புறையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. இணையதள தாக்குதலின் வகைகளை பற்றி எழுதுக. இந்த கொஷின்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் புக் பேக்கில் இருந்தே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க கொஷினை தெளிவாக படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.